Good afternoon students. Term 3 Unit 1 Light. நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் பார்த்தோம். இன்றைக்கி அதில் என்ன சொன்னேன், அதாவது லைட் வந்து நேர்கோட்டு பாதையில் செல்லும். ரெக்டிலீனியர் ப்ராப்பர்ட்டிஸ்னா லைட், அதாவது அது ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், வெர்டிக்கலாகவும் இருக்கலாம். ரிஃப்ளெக்ஷன்னா அதோட ரிஃப்ளெக்ட் ஆகும். லைட் வந்து ஒரு இடத்துல பட்டு எதிரொலிச்சு போகும். ஸ்பீடு உண்டு, லைட்டுக்கு என்ன உண்டு, ஸ்பீடு உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு பர்மியபிலிட்டி. அதோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா அந்த மெட்டீரியலோட பர்மியபிலிட்டியை பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ். லைட் மூலமாக என்ன கிடைக்கும், நமக்கு ஷேடோஸும் கிடைக்கும். தென் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா அது கற்றைன்னு சொல்லுவாங்க, ஒளி கற்றை, அது கலர்ஸ். ஓகேம்மா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா அந்த பாத் ஆஃப் லைட்டில் லைட் வந்து எப்படி ஊடுருவி போகுது அப்படின்னு. இந்த பிக்சரில் பாருங்கள், டிரான்ஸ்லூசன்ட் ஸ்க்ரீன். டிரான்ஸ்லூசன்ட் ஸ்க்ரீன்னா அந்த பொருளை என்ன பண்ணும், அது வழியாக லைட்டை பாஸ் பண்ணும். ஆனால் எப்படி இருக்க, டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்காது. அதானது டிரான்ஸ்லூசன்ட் ஸ்க்ரீன். இல்லை XYங்கிறது ட்ரீ, இது ஆப்ஜெக்ட் என்னமா XY. இது என்ன பண்ணுது, பின்ஹோல் கேமரா. இது என்ன கேமரா, பின்ஹோல் கேமரா. இந்த வழியாக பாஸ் ஆகி போகும்போது அந்த எக்ஸை பாருங்கள், லைட் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு இமேஜ் கிடைக்குது. ஒய்யும் அதே மாதிரி தான் போய் கிடைக்குது. இந்த பின்ஹோல் கேமரா இஸ் சிம்பிள் டிவைஸ். இந்த XY எப்படி தெரியுது பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாகவே போகுது. ஆனால் தலைகீழ இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். இதுதான் என்னம்மா, பின்ஹோல் கேமரா. நெக்ஸ்ட்டு, இன் சிமிலர் வே அனதர் லைட் ரே ஸ்டாரிங் ஃப்ரம் Y அண்ட் ட்ராவல்ஸ் அலாங் XO. அந்த ஒய்ங்கிறது என்னது, இந்த பிக்சரில் பின்ஹோல் கேமராவில் இருக்கும். அந்த லைட் பாஸ் ஆகிற என்னதுமா O. YO strikes the screen Y. Similarly, all the rays in between X and Y fall on the screen between Y dash and X dash. Thus, X dash Y dash becomes the image of XY. If the image produced is temporary, if a simple paper is used, the image can be made permanent if the paper is replaced by a photographic plate. Next, ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் மீன்ஸ் ஒளி பிரதிபலிக்கிறது. ஒளி வந்து ஒரு இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகு. எ மிரர் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் ஃபேஸ். அதாவது ஒரு கண்ணாடியில் நம்ம முகம் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. எ ஸ்டில் வாட்டர் பாடி லைக் எ பாண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சீனரி அரவுண்ட் இட். வென் வி see our face in the mirror, we see the light rays from our face bouncing off the surface of the mirror. How the rays of light are reflected? Take a plain mirror, cover it with a black paper, cut a small slit as shown in the figure. ஒரு பிக்சர் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஒரு மிரரில் கருப்பு கலர் பேப்பரை ஒட்டி அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கோடு போட்டிருக்காங்க. இன் திஸ் பிக்சர் யூ கேன் see அந்த கருப்பு பேப்பரில் ஒரு கோடு போட்டிருக்காங்களாமா. நெக்ஸ்ட், யூ ஷைன் லைட் ஆன் த மிரர் ஃப்ரம் எ டார்ச் லைட் ஆர் சன்லைட். அதில் என்ன பண்ணணும், லைட்டாக நம்ம அடிக்கும்போது யூ வில் கெட் எ ஸ்மால் ரே ஆஃப் லைட். அதுலேருந்து என்ன ஆகுது, ஒரு ரே கிடைக்கும். இதுதான் என்னது. ஃபர்தர் வி கேன் யூஸ் திஸ் ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அந்த பேப்பரில் வந்து லைட் அடிக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டை நமக்கு படிக்கலாம். அதில் ஆங்கிள்ஸ் வந்துருக்காங்க பாருங்கம்மா. ஏபிசிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு பிளேஸ். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்ன பண்ணுது, லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. யூ கேன் see a straight ray of light reflected from the slit on the paper. அதுக்கு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கண்ணாடி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் பட்டு பக்கத்தில் உள்ள கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன் திஸ் பிக்சர் யூ கேன் see terms used in reflection of light. இதில் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது. இதில் வந்து PQ இன்ஸ்டன்ட் ரே, நம்ம லைட்டை பாஸ் பண்ணது P, ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது Q, அந்த சென்டர் பாயிண்ட் என்னது O. அது நடுவில் உள்ள பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, நார்மல். நார்மல்னா பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் டு த பிளேன் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். எந்த இடத்துல பட்டு எதிரொலிக்குதோ அதான் என்னது, N. ஓகேவா. இதில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது, அப்போ PON. தென் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரிஃப்ளெக்ஷன் NOQ. Here you can see the ray of light, incident ray, the ray of light falls on the surface of reflection material PO. Reflected, the ray of light that comes from the point when the incident ray falls on the reflection material in the figure. OQ is the reflected ray.
நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்னா நான் சொன்னேன், அந்த லைட்டு பட்டு எதிரொலிச்சு போகலாமா அந்த இடம் தான் என்னது பாயிண்ட் ஆஃப் அந்த லைட் படுது இல்லை அது என்னது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். அந்த இடத்த என்னன்னு சொல்கிறோம், அதாவது பாயிண்ட் விச் ஆர் இன்சிடென்ட் ரேஸ் ஸ்ட்ரைக் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதில் பட்டு எதிரொலிச்சு போகிற இடம் தான் என்னது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். இன் திஸ் ஃபிகர் ஓ பாயிண்ட், இந்த ஓ இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். நார்மல்னால் தெரியும், நான் இப்போ தான் சொன்னேன் ஓஎன். இந்த பிக்சரை பாருங்கள், ஓஎன் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பாயிண்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற இடத்துல ஒரு லைன் இருக்குது, பெர்பெண்டிகுலர் லைன், இதுதான் என்னம்மா நார்மல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு angle of incidence. The angle formed between the incident ray PO and the normal ON. நம்ம பார்த்தோம்ல பிக்சரில் PO and ON, அதான் என்னது angle of incidence. PO and the normal ON is angle of incidence. It is denoted by angle I. Angle of reflection னா இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற ஆங்கிள். ஓகேம்மா, அந்த எண்ணில் இருந்து the angle formed between the reflected ray OQ and normal ON is angle of reflection is denoted by angle I. Laws of reflection. The angle of incident is always equal to the angle of incidence is equal to the angle of reflection. Here இது வந்து ஆர்னு கொடுத்துக்கோங்கம்மா. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, இதில் வந்து ரெண்டுமே ஒன்று போல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ரிஃப்ளெக்ஷன் என்ன கொடுக்கணும்னா ஆர். உங்கள் புக்கில் வந்து ஐன்னு தப்பாக இருக்குது, அது ஆர்னு மாற்றிக்கோங்க. லேட்டர் நான் வந்து மார்க் பண்ணி உங்கள் புக்கில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேம்மா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதாவது இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்ஷனோட ஆங்கிள் எப்படி இருக்கும், எப்போவுமே சேமாக தான் இருக்கும். த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் இன்சிடென்ட் லை ஆன் த சேம் பிளேன். எல்லாமே ஒரு சேம் பிளேனில் தான் இருக்கும். யூ கேன் see this example. இதில் வந்து பாருங்கள், ஏபிசின்னு ஒரு ஆங்கிள் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. இன்சிடென்ட் ரே ஏபி, பிசி வந்து ரிஃப்ளெக்டட் ரே. அதில் வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்ன கொடுத்துருக்காங்க 27 டிகிரி ஏபிடி. ஸோ அப்போ டிபிசி என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 27 டிகிரியாக தான் இருக்கும். angle of incidence 27 degree. According to the laws of reflection, the angle of reflection is equal to angle of incidence, that is 27 degree. Okay. இதில் வந்து பின்ஹோல் கேமரா பற்றி இருக்குது பாருங்கள். டூ யூ நோவில் புக்கு இருக்கிறவங்க, பழைய புக்கு இருக்கிறவங்க பேஜ் நம்பர் எடுத்து பாருங்கள். பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. பிஃபோர் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கேமரா, பின்ஹோல் கேமரா வாஸ் யூஸ் டு photograph movement of the sun over a long period of time. This type of photography is known as solography and also be used for observing and recording solar eclipses. And it was also used to take photograph of stationary objects. பின்ஹோல் கேமரா வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, சன் ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம், மூமெண்ட் ஆஃப் த சன். நெக்ஸ்ட்டு இது என்னன்னு சொல்லுவாங்க, சோலோகிராஃபி. இந்த எடுக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி என்னன்னு சொல்லுவாங்க, சோலோகிராஃபி. திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் பின்ஹோல் கேமரா. இன் திஸ் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிஸ்கோப். அதாவது ஒரு பத்தி கூட இருக்கலாமா, அதில் எப்படி செய்யலாம், மேக் யுவர் ஓன் பெரிஸ்கோப். யூ கேன் யூஸ் அன் எம்டி அகர்பத்தி பாக்ஸ் அண்ட் 2 plain mirrors டு மேக் எ பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் செய்யறதுக்கு என்ன வேணும், ஒரு அகர்பத்தி பாக்ஸும் 2 மிரர்ஸ் வேணும். அதை வந்து எப்படி உள்ள 2 plain mirrors எப்படி கீப் பண்ணணும், we can keep the mirrors at 45 degrees to horizontal. அதை வந்து 45 டிகிரியில் 2 plain mirrors are kept to 45 degrees to horizontal. 45 degreesல என்ன பண்ணணும், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். as shown in the figure, the light rays from the distant object enter through the tube at 1 and it hit the mirror at 2. முதல்ல உள்ள மிரரில் அந்த லைட்டு படம், அந்த ஒரு பேட் இருக்கலாமா, அது என்ன பண்ணும், அந்த மிரரில் பட்டு செகண்ட் மிரரில் அது ஹிட் ஆகும், அதில் வந்து படும். நெக்ஸ்ட்டு, as the angle of incident must be equal to angle of reflection, the reflected rays flow through the tube downwards. As the light rays hit the mirror at 3, once again they are reflected. என்ன ஆகுது, நீங்கள் வந்து அந்த லைட் ரே 1ல் பட்டு 2ல் பட்டு 3வது மிரர்லேயும் பட்டு என்ன ஆகுது, அந்த 3வது ரிஃப்ளெக்டட் ஆஃப் த செகண்ட் மிரர் இன்டு த அப்சர்வர்ஸ் ஐஸ். அந்த 3வது மிரர் என்னது, நம்ம ஐஸ்.
Next ma, these reflected rays then travel out of the box to our eye. As you can see, periscope uses the laws of reflection. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ரிஃப்ளெக்ஷன், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.